ஒரு பொண்ணு ஹாஸ்டல்ல தங்கி படிச்சுட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு 9ஆம் வகுப்பு தான் படிச்சுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு குழந்தை பிறக்குதுங்க. இத பார்த்து அந்த பள்ளி நிர்வாகம் பயங்கர அதிர்ச்சி அடையறாங்க. இந்த சம்பவம் ஏன் நடந்தது? எதனால நடந்தது? இந்த பொண்ணு எப்படி இந்த நிலைமைக்கு தள்ளப்பட்டாங்க? இதுக்கப்புறம் அந்த பொண்ணுக்கு என்ன ஆனது? அப்படிங்கிற முழு விவரத்த தான் இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம். இந்த அதிர்ச்சிக்குரிய சம்பவம் நடந்தது எங்கன்னு பார்த்தீங்கன்னா, கர்நாடக மாநிலம் தூமகுரு பகுதியில இருக்கக்கூடிய அந்த ஒரு ஆ பாடசாலையில தாங்க நடந்திருக்கு. அங்க உள்ள அரசு பாடசாலை அந்த விடுதியில தான் இந்த பொண்ணு 9ஆம் வகுப்பு படிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. கொஞ்ச நாட்களுக்கு முன்பாக அந்த பொண்ணுக்கு பயங்கரமான வயிற்று வலி ஏற்பட்டிருக்கு. இதனால அந்த பொண்ணு அவதிக்கும் உள்ளாயிருக்காங்க. உடனடியா அந்த பொண்ண வந்து சிக்பல்லார் அப்படிங்கிற பகுதியில இருக்கக்கூடிய மருத்துவமனையில அனுமதிச்சிருக்காங்க. அப்போ அந்த சிறுமி முழு மாத கர்ப்பமாக இருப்பதாகவும், பிரசவ வலியால துடிப்பதாகவும் அந்த டாக்டர்ஸ் வந்து சொல்லியிருக்கிறாங்க. விடுதி நிர்வாகிகள் இத கேட்டு அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. அந்த சிறுமி ஒரு ஆண் குழந்தைய பெற்றெடுத்த நிலையில இது குறித்து காவல்துறைக்கும் தகவல் தெரிவிக்கப்பட்டது. இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் சிறுமியிடம் விசாரித்தபோது, அவர் கர்ப்பத்திற்கு யார் காரணம் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லல. இது குறித்து காவல்துறையினர் மேற்கொண்ட விசாரணைகளை தொடங்கியுள்ள நிலையில, இந்த சம்பவம் அந்த பகுதியில பலருக்கும் மிகப்பெரிய அதிர்ச்சிய ஏற்படுத்தியிருக்குங்க. ஒரு குழந்தைய படிக்கிறதுக்காக அவங்க பெற்றோர் வந்து ஸ்கூலுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. அப்படி ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கிற நேரத்துல, அதுவும் 14 வயது சிறுமி ஒரு குழந்தைய பெற்றெடுக்காங்கன்னா, நெனச்சு பார்க்கும்போதே நமக்கு பயங்கர ஷாக்கிங்கா இருக்குங்க. இந்த மாரி சம்பவங்கள்லாம் கண்டிப்பா நடக்கும்போது, அதற்கான குற்றம் அந்த பொண்ணுக்கு இழைத்த நபர் யார் அப்படிங்கிறத கண்டிப்பாக வெளிக்கொண்டு வந்து, அவருக்கு கடுமையான தண்டனை வாங்கி கொடுக்கப்பட வேண்டும். ஒரு 14 வயது சிறுமி, அந்த சின்ன வயசு இது குழந்தை தன்மைய அனுபவிக்க வேண்டிய வயசுல, அந்த பொண்ணு ஒரு குழந்தை பெற்றெடுத்திருக்கான்னா, நினைக்கும்போது நமக்கே தல சுத்துது. இந்த சமூகம் எத நோக்கி போய்க்கிட்டு இருக்கு? கலிகாலம்னு சொல்லுவாங்களே, அதெல்லாம் இதுதானா? அப்படிதாங்க நினைக்க தோணுது. இந்த சம்பவத்துல போலீசார் தீவிர விசாரணை நடத்திட்டு இருக்காங்க. இந்த சம்பவத்திற்கு அந்த பெண்ணை இந்த நிலைமைக்கு ஆளாக்கிய நபர் யார்? அப்படிங்கிறத அ காவல்துறையினர் கண்டுபிடித்து, அவங்களுக்கு கடுமையான தண்டனை வாங்கி கொடுக்கணும்னு சொல்லிட்டு, பலரும் இப்போ தங்களோட கருத்துக்கள பதிவு பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணிடுங்க. மேலும் கிரைம் சம்மந்தப்பட்ட பல்வேறு விஷயங்கள உடனுக்குடனே தெரிஞ்சுக்க நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி, சைட்ல இருக்கிற பெல் பட்டன கிளிக் பண்ணிடுங்க.